மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் நடைபெறும் போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றி பெறும் என மதுரையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மதுரை வண்டியூர் சௌராஷ்டிரா புரத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மூர்த்தியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதயநிதி ஸ்டாலினும் மூர்த்தியும் கருப்பு உடை அணிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மூர்த்தி செய்துள்ள திட்டங்களை விளக்கி கூறிய உதயநிதி ஸ்டாலின், நம்முடைய தலைவர் அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மூர்த்தி அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? வெற்றி உறுதியா? இந்த மதுரை மண் தான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண். இன்னைக்கு பாசிச பாஜகவால தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்திருக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு ஆபத்து வந்திருக்கு. நம்முடைய உயிருக்கு நிகரான தமிழ் மொழியும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு மதுரை மக்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கான தேர்தல் தான் வரப்போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்க எப்போதுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. எனவே அதனால்தான் மதுரை எப்பவுமே தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அரசியல் விழிப்புணர்ச்சியிலையும் இந்த மதுரை தான் என்னைக்குமே தூங்கா நகரம். சங்கிங்க என்னதான் கலவரம் பண்ண, என்னதான் திட்டம் போட்டு பிளான் பண்ணி வந்தாலும் நீங்க அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து அதையெல்லாம் ஒரு முறையும் நீங்க முறியடிச்சு காட்டுறீங்க. அதுக்கு இந்த மதுரையே சாட்சி. போன சட்டமன்ற தேர்தல் போது இதே மதுரையிலேருந்து தான் எய்ம்ஸ் செங்கலை எடுத்துட்டு போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண. எப்படி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கறது இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 11 வருஷம் ஆச்சுமா. உங்களுக்கு தெரியும், இப்போ வரைக்கும் திறக்கிறதுக்கான வழி கிடையாது. பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லை. நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணிய வீழ்த்தி ஆகணும். பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல நம்முடைய ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தொகுதி மறுவரையறை மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்ற பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் இன்னைக்கு நான் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். நம்மளோட தலைவருடைய வேண்டுகோள் படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வீடுகள்ல, கடைகள்ல, தெருக்கள்ல எல்லாம் நாம கருப்பு கொடிகளை பறக்க விட்டுருக்கிறோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாம அனைவரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை நிர்ணயிக்க போறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைய போறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் குறையறாங்க? ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைக்கணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொன்னாங்க. மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் அது சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அதை சரியா பண்ணி இன்னைக்கு மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நாம ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொன்னதுனால, அதை சரியா செஞ்சதுனால இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. இதுதான் சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா முதலமைச்சர்கள், எல்லா தலைவரையும் வச்சு நாம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனாலும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த மசோதாவை இன்னைக்கு அவசரமா கொண்டு வந்து இதை எதிர்த்து இருக்கக்கூடிய நாம தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மசோதாவை நாம எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. அதை இந்த வர சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபிச்சு காட்டுவோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமே நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கின்ற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து நாம போராட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்ட நகலை எரிக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல எரிச்சாங்க. நாம எல்லாம் சேர்ந்து அந்த சட்ட நகலை இன்னைக்கு இங்க எரிக்க போறோம்.
ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய தேதி ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பொழுது மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அப்போ அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த மதுரை கிழக்கு தொகுதியில அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். நம்முடைய தலைவர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளையும் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த மதுரை கிழக்குல உதயசூரியன் போட்டோ இல்ல, போட்டோ வேணாம், அதான் மறந்துட்டாங்க போட்டோ வேணாம். என்ன இது இப்போ முக்கியமான நாள், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நாள். இந்த தொகுதி மறுவரையறையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த உரிமை குரலை நம்முடைய எம்பிக்கள் தான் டெல்லிக்கு போய் குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய உரிமை குரல், அந்த உரிமை குரலை இன்னைக்கு பறிக்க பார்க்குறாங்க. எனவே இந்த நாள், இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர நாள் மிக மிக முக்கியமான நாள். நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை நாம தெரிவிச்சாகணும், செஞ்சு காட்டுவோமா? அந்த எதிர்ப்பை இன்னும் வலுவா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வெற்றியை இந்த மதுரை கிழக்கு தொகுதியில மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மூர்த்தி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன். Jallikattu dhotis and shirts from the house of Plateau.